சுவையான மசாலா பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், சோளம் 1/2 கப், கரம் மசாலா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் சால்ட் 1/2 டீஸ்பூன். முதல்ல அடி கனமான குக்கர் இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பட்டரும் ஆட் பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடு வரணும். வெண்ணெய் நல்லா உருகி அந்த எண்ணெயும் நல்லா சூடு வரணும். இப்போ சோளத்தை அதில் கலந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் லிட் இல்லைன்னா குக்கரோட மூடி வச்சு கூட நீங்கள் மூடலாம். இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போதுமே குக்கரால் நல்லா க்ளோஸ் பண்ணிடாதீங்க. விசில் எதுவும் போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கேப் இருக்கணும். அதில் காற்று போகிற அளவுக்கு கேப் இருக்கணும். ஜஸ்ட்டு மூடி தான் வைக்கணும். இப்போ பாப்கார்ன் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா கவனிச்சிக்கோங்க. அந்த சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லா கேட்கும். பாப்கார்ன் பொரியிற சவுண்டு. எப்போ பாப்கார்ன் பொரியிற சவுண்டு குறையுதோ அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா உங்களுக்கு காந்திடும் பாப்கார்ன். அதனால் மேக்ஸிமம் அதோடய சவுண்டு குறையும் போது ஒரு 1-2 பாப் கேட்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பாப்கார்னும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். யூஸ்வலாக நான் குக்கர் லிட் வைக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு இந்த பாப்கார்ன் வந்துட்டு கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கிளாஸ் லிட் வச்சேன். 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஒரு பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பட்டரி ஸ்பைசி பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Magical Binding. Thank you.